வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பீட்ரூட் ஹல்வா செஞ்சு காட்ட போகிறேன். இது சிம்பிளாக வந்து வித்தின் 10 மினிட்ஸில் செய்யக்கூடியது. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். பீட்ரூட் ஹல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் சுகர், நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் சுகர். கீ வந்து 1/2 கப், கொஞ்சம் கேஷ்யூஸ், கொஞ்சம் வந்து கார்டமம் பவுடர். இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் கீ ஊற்றிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் போதும். கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா கொஞ்சம் இந்த கீயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த கீலே நல்லா வதங்கணும். அது இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட்டுக்கு நல்லது, மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும். வீக்லி ஒன்ஸாவது பீட்ரூட் நம்ம வந்து சேர்த்துக்கணும். நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லிட்டால் கவர் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸு கொஞ்சம் அதிலே வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் ஆல்ரெடி வந்து பீட்ரூட்டில் வந்து ஸ்வீட் இருக்கிறதுனால சுகர் வந்து உங்களுக்கு எப்படியோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் இதுக்கு ஒரு 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கிறேன் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. அது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள். வேறு எதுவும் எந்த இன்க்ரீடியன்ஸு தேவையில்லை. இதிலே வெந்துடும். நம்ம பாலெல்லாம் இதுக்கு வேண்டாம். கேரட் அல்வாக்கெல்லாம் பால் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரிலாம் இதுக்கு வேண்டாம். பாருங்கள், இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி
இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆச்சு பீட்ரூட்டும் சுகர். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆர்டமம் பவுடர், இப்போ இந்த கேஷ்யூஸ், பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.